ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிட்டில் டேல்ஸ் ஆஃப் ஆரா சேனலுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி ஆம்பூர் ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. 2 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ், கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம்ஸ் இருக்குங்க. 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் எடுத்துட்டேங்க. ஹோல் ஸ்பைசஸ் பிரியாணிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே எடுத்துட்டேங்க. இதுக்கு முக்கியமே வரமிளகா தாங்க. நான் அன்றைக்கி ஒரு 8 வரமிளகா 3 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாங்க. ஒரு பெரிய தக்காளி எடுத்துட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டேங்க. பேஸ் நல்லா கனமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டேங்க. அதில் இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதில் நான் ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பொன்னிறாக வரைக்கும் வதக்கிக்கலாம். கூட லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் இது ஆட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்ச கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் ஃபஸ்ட் ஆட் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வரமிளகா, அதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா இதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வதங்கி வர அளவுக்கு விட்டுடலாங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தயிரும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் சிக்கன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிவிட்டுங்க. 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம சீரக சம்பா ரைஸ் 2 கப் எடுத்துருக்கோங்க. ஸோ 2 கப்புக்கு நான் மொத்தமாக 3 கப் தண்ணி ஊற்றணுங்க. 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ இப்போ நான் 1 கப் ஏற்கனவே ஊற்றி தான் வேக வைக்கிறேன். ஒரு 25 மினிட்ஸ் போல் நான் அதை வேக விட்டேங்க சிக்கனை. இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக 2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்ச ரைஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ஹாஃப் லெமன் மட்டும் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. நான் பிரியாணி தம் போடணுங்க. அதுக்கு இப்போவே என்னோடய அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு 420 ஃபாரன்ஹீட்டில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கிறேங்க. தண்ணி நல்லா இந்தளவுக்கு கிஞ்சி வந்திருக்கணுங்க. இப்போ நீங்கள் ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% குக் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா நான் ஃபாயில் ஷீட் போட்டு இந்த வெசலை க்ளோஸ் பண்ணிவிட்டுங்க. என்னோடய அவனில் வச்சு நான் டெம்பரேச்சர் எதுவும் செட் பண்ண மாட்டேன். ஏற்கனவே நம்ம ப்ரீ ஹீட் பண்ண டெம்பரேச்சரில் 15 மினிட்ஸ் மட்டும் விட்டுடலாங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் அதில் 1 ஸ்பூன் ஆஃப் கீ மட்டும் ஆட் பண்ணிவிட்டுங்க. நல்லா அது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு நல்லா உதிரியாக வந்துச்சுங்க. கீழே அடியெலாம் எதுவுமே பிடிக்கல. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட் வைஸ் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.